ஜீரோ சம் கேம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஜெயிக்கணும்னா நீங்கள் தோக்கணும். இதோட கான்செப்ட். ஃபர்ஸ்ட் டீல் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பார்ட்னரை காட்டி கொடுத்துடலாம், கைவிட மாட்டாங்க. கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான், கை விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கெட்டவங்களுக்கு அள்ளி கொடுப்பான கை விட்டுருவான்னு சொல்றது பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க வந்து காலை பிடிச்சி இழுக்க பார்க்கும். வந்து யாரையும் நான் அவங்க அஃபெண்ட் பண்ணணும்னு சொல்ல. முதல்ல லைஃப் வந்து நிறைய பேர் வந்து ஒரு காம்படிஷனாக பார்க்குறோம். நீங்கள் எப்போ யோசிச்சிருக்கீங்களா? ஒர்க்கில், பிஸ்னஸில், ரிலேஷன்ஷிப்பில் எல்லாத்துலேயும் நம்ம கரெக்டாக வந்திருப்போம். ஆனால் எண்ணில் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக கிடச்சிருக்காது. நம்மளுக்கு கொஞ்சம் போனால் ஏமாற்றம் தான் கிடச்சிருக்கு கடைசியில். ப்ராப்ளம் இஸ் நம்மக்கிட்ட ப்ராப்ளம் வந்து நம்மக்கிட்ட நம்ம விளையாடுற கேம் கிட்ட தான். இந்த வீடியோவில் லைஃபோட ரூல்ஸை புரிஞ்சுக்கிட்டு அந்த கேமில் எப்படி ஜெயிக்கிறதுன்னு நம்ம கற்றுக்க போறீங்க. திஸ் இஸ் கேம் தியரி. நாங்கள் போகலாம். கேம் தியரின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் மேக்கிங் சயின்ஸ். இதில் இருக்க காம்ப்ளெக்ஸ் மேட்ச்லாம் நம்ம மறந்துடும். இந்த 2 கேம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். கேம் நம்பர் 1 ஜீரோ சம் கேம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு பை தான் இருக்கும். எனக்கு வந்து ஒரு பெரிய ஸ்லைஸ் வேணும்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்லைஸ் தான் கிடைக்கும். நான் ஜெயிக்கணும்னா நீங்கள் தோக்கணும். இதோட கான்செப்ட். இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேட்ச் மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு டீம் வின் பண்ணணும்னா இன்னொரு டீம் வந்து தோக்கம். இல்லைன்னா ஒரே ஜாபுக்கு வந்து 2 பேர் போட்டி போடுற மாதிரி அதுமாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு டைரக்ட் காம்படிஷன். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா லைஃப்பில் வந்து நிறைய பேர் இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் ஜீரோ சம் கேம். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா பை வந்து ஃபிக்ஸ்டு பை கிடையாது. இது வந்து க்ரோயிங். இதில் பார்த்தீங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி இல்லாமல் ஆப்போசிட். நான் ஜெயிக்கணும்னா நீங்கள் தோக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம 2 பேருமே ஜெயிக்கலாம், இல்லைனா 2 பேருமே தோக்கலாம். நீங்கள் தான் மெயின். இதுவே இது வந்து 2 பேருமே தோக்கலாம், இல்லை 2 பேருமே ஜெயிக்கலாம். இது வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, சப்போஸ் நான் வந்து உங்களுக்கு ஒரு பொருள் விற்கிறேன்னா அந்த பொருளை நீங்கள் காசு கொடுத்து எனக்கு காசு கொடுக்குறீங்க, நான் அந்த பொருளை உங்களுக்கு விற்கிறேன். இது வந்து 2 பேருக்குமே நம்மளை ஜெயிச்ச மாதிரி தான். ஸோ இது ரியல் லைஃப்பில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்க கேம் தியரியிலே ஒரு ஃபேமஸான ஐடியா பார்ப்போம். த பிரிசனர்ஸ் டைலமா. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்களும் உங்கள் பார்ட்னரும் ஏதோ க்ரைம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டீங்க. போலீஸ் வந்து உங்கள் 2 பேருக்கும் ஒரே டீல் தான் இருக்கிறாங்க. இப்போ நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் 2 பேருக்கும் ஒரே டீல் தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டீல் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பார்ட்னரை காட்டி கொடுத்துடலாம், உங்கள் பார்ட்னருக்கு 10 வருஷம் சொல்லி உங்களை ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க. செகண்ட் டீல் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் இந்த செகண்ட் டீலில் வந்து நீங்கள் மாற்றி காட்டி கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் 2 பேருமே 10 வருஷம் ஜெயில். தேர்ட் டீலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேருமே காப்பரேட் பண்ணிங்கன்னா, சைலண்டாக இருந்துட்டீங்கன்னா 2 பேரும் காப்பரேட் பண்ணி உங்கள் 2 பேருக்கும் 1 வருஷம் ஜெயில். இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் உண்மையாக இருந்து என்ன பண்ணுவீங்க? ஸோ லாஜிக்கலாக பார்த்தாலும் செல்ஃபிஷாக பார்த்தாலும் உங்கள் பார்ட்னர் ஆக்டிவிட்டி கொடுக்குறது தான் நல்ல சாய்ஸாக தெரியலாம். ஆனால் நீங்கள் 2 பேரும் இதே நினச்சிங்கன்னா 2 பேருக்கும் 10 வருஷம் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் 2 பேரும் காப்பரேட் பண்ணியிருந்தாலே 1 வருஷம் தான் உங்களுக்கு 2 பேரும் கிடச்சி. இது வந்து வெறும் பிஸ்னஸை பற்றி இல்லை, இது நம்ம டெய்லி லைஃப்பில் நடக்குது. பிஸ்னஸில் ஒரு 2 கடை இருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த 2 கடையும் ஒரே பொருள் வைக்கிறாங்க. இந்த 2 கடை நினச்சா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே ப்ரைஸில் விற்க முடியும். இது ஒரு வின் வின் சிச்சுவேஷன். இல்லைனா இன்னும் ஒருத்தர் மட்டும் இந்த இன்னொரு கடையை வந்து ப்ரைஸ் மூலியமா இதுக்க ஆரம்பிச்சா ஒரு ப்ரைஸ் வார் ஸ்டைல் இருக்கும். இது ஒரு லூஸ் சிச்சுவேஷன். சரி, இந்த நாலேஜ் லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க, நான் இருக்கிறது வந்து ஜீரோ சம் கேமா, நான் ஜீரோ சம் கேமா? அந்த இடத்துல ஒரு வின்னர் தான் இருக்க முடியுமா, இல்லை 2 வின்னராக இருக்கலாமா? ஏன்னா முக்கால்வாசி டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து நம்ம எல்லாருக்குமே ஜெயிக்கணும்னு தான் தோணும். நம்ம யாராவது யோசிக்கிறோமா நம்ம தோக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை, எல்லாருக்குமே அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் எந்த ஸ்டேஷனில் இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஜீரோ சம் கேம் இருக்கீங்களா, நான் ஜீரோ சம் கேம் கேட்டுக்கோங்க. 2 வின்னர் இருக்க முடிஞ்சா மோஸ்ட் ஆஃப் டைம் நீங்கள் அதே சூஸ் பண்ணுங்க. அதான் உங்கள் லாங் டைம் தான் நல்லது. பிரிஸ்னஸ் டைலமா வந்து ஒன் டைம் சிச்சுவேஷன் அசைன் பண்ணது தான். ஆனால் நம்ம லைஃப் வந்து ஒன் டைம் இன்ட்ராக்ஷன் கிடையாது. நம்ம வந்து பழங்குள்ள ஆளுங்க கூட தான் திருப்பி பழகுறோம். இங்கே தான் நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஃபேமஸ் டைலாக் வந்து கேம் தியரியோட கோர் ஐடியாவை சொல்லுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவனை நல்லவனை சோதிப்பான், நான் கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான், கை விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கெட்டவங்களுக்கு அள்ளி கொடுப்பான கை விட்டுருவான்னு சொல்றது பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஒருத்தர் ஏமாத்துறீங்க இல்லை போய் சொல்கிறீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, கரெக்ட் தானே? ஆனால் என்ன ஆகுனா உங்களை அதுக்கப்புறம் யாரும் நம்பலன்னா அவங்க கூட யாரும் காப்பரேட் பண்ண மாட்டாங்க, தனியாக ஆகிடுவீங்க. கடைசி கான்டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா அவங்க சோதிப்பான்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம் லாஸாக இருக்கலாம். நீங்கள் நல்லா நல்லா சில டைம் உங்களை ஏமாற்றலாம். ஆனால் லாங் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களை எல்லோரும் நம்புவாங்க. நம்ம ஒரு பொருளே பார்த்தீங்கன்னா நம்ம நம்புகிற பொருள் தான் வாங்குவோம், கரெக்டாக? நம்ம யாரும் நம்பாத பொருள் வாங்க மாட்டோம். ஒரு பிராண்டும் சரி, எல்லாமே சரி. ஸோ சப்போஸ் நீங்களே நல்லா இருந்தீங்கன்னா உங்களை எல்லோரும் நம்புவாங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஜாப் பண்ணாலும் சரி, நீங்கள் ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு ஹையர் பொசிஷன் கொடுப்பாங்க. அதே தான் பிஸ்னஸ்லேயும் ஒரு நம்பர் ஆள் பண்ணுற பிஸ்னஸ் தான் எல்லோரும் நம்பி வாங்குவாங்க. ஸோ நீங்கள் நல்லா ஒரு லாங் டைம் ஸ்ட்ராட்டஜி, பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான். இங்கே தான் ஒரு கசப்பான ஒன்று இருக்குது. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா அடுத்தவங்களை வந்து காலை பிடிச்சி இழுக்க பார்க்கும். வந்து யாரையும் நான் அவங்க அஃபெண்ட் பண்ணணும்னு சொல்ல. முதல்ல லைஃப் வந்து நிறைய பேர் வந்து ஒரு காம்படிஷனாக பார்க்குறோம். இங்கே வந்து நிறைய விஷயம் வந்து வின் வின் சிச்சுவேஷன் முடியலாம்.
இது 2 பேருமே ஜெயிக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் மோஸ்ட்டான டைம் இருக்கும் லைஃப்ல. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க பார்ட்னரை பீட் பண்ண ட்ரை பண்றாங்க. இல்ல அவங்க கிளையண்ட்டை பீட் பண்ண ட்ரை பண்றாங்க. இது வந்து நம்ம எல்லாரோட வின் வின் சிச்சுவேஷனா மாத்திருக்கலாம். ஸோ லைஃப் வந்து நம்ம ஒரு போர்க்களமா பார்க்க தேவையில்ல. ஒரு பர்சனலா பார்க்கலாம். எல்லாருமே ஜெயிக்கலாம். ஸோ அதுதான் இந்த வீடியோ சொல்ல நினைச்சேன். கேம் தியரி நான் வந்து இந்த வீடியோல வந்து டீப்பா கவர் பண்ணல. ஸோ கேம் தியரி வந்து இன்னும் டீப்பா கவர் பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் கவர் பண்றேன்.